சரி, இப்ப இந்த தாவேக்கா குறித்தான விமர்சனம் வந்து அதிமுகவில் கடுமையான ஒரு விமர்சனமா இருக்கு. அதுல வந்து ரெண்டு பக்கம் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒன்னு, தாவேக்கா வந்து ஒரு பொய்க்கால் குதிரை அப்படின்னு கட்சியுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேற்று விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. இது வந்து 5 செங்கல் சேர்ந்ததா இருக்கு அப்படின்னு ஒரு விமர்சனம். இன்னொரு விமர்சனம்னா தாவேக்கா தான் அதிமுக உடைக்குதுன்னு ஒரு பெரிய விமர்சனம் வந்து இருக்கு. இப்ப இது இல்லாம ரெண்டு பக்கம் தனித்தனிய குழுவாக இருக்கிறார்கள். இதற்கு காரணம் தாவேக்கா தான் அப்படின்னு ஒரு விமர்சன பார்வை வந்துருச்சு. என்ன புரிஞ்சுக்கலாம் அதுல இருந்து என்ன நடக்குது அதிமுக? முதல்ல வந்து தோல்விகளை ஒத்துக்கொண்டு வெற்றியை அங்கீகரித்து பழகணும். ஏன்னு கேட்டா என்னுடைய மரியாதைக்குரிய நண்பர் பூபதி ஜான்லாம் வந்து திமுக ஆதரவாளர், திமுகவுக்காக பேசக்கூடியவர். நாங்க நீண்ட காலம் நிறைய தொலைக்காட்சியில் பேசியிருக்கோம். நான் தொடக்கத்திலிருந்து ஒண்ணு என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த தேர்தல் திமுகவிற்கு எதிரான கோபத்தினுடைய வெளிப்பாடு. முதல்ல திமுக அரசின் மீது அல்லது திராவிட மாடல் என்ற ஒன்றை கட்டமைத்து அந்த திராவிட மாடல் என்கிற அந்த கட்டமைப்பின் மீது நின்று கொண்டு நாடகம் நடத்திய திமுகவிற்கு ஏற்பட்ட தோல்வி. அது போக திமுகவிற்கு மாற்றாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை மக்கள் ஜனநாயகத்தினுடைய இறுதி எஜமானர்களான வாக்காளர் பெருமக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த நிலையில் திரு விஜய் அவர்கள் வாரார். இல்ல சார், ஏற்காமைய 47 சீட்டு கொடுத்திருக்காங்க. ஏற்காமைய 47 இடங்கள் அவருக்கு கொடுத்திருக்காங்க. 1 கோடியே 20 லட்சம் வாக்குகள் எப்படி கொடுத்திருக்காங்க? இல்ல, ஜனநாயகத்துல நான் ஒரே ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, ஜனநாயகத்துல வந்து நம்பர் கேம் தான். நம்பர் கேம் வந்து எப்படின்னு கேட்டா 1 தான் பெரு, அதாவது 51 தான் பெருசு, 49 சின்னது. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. 51 பெரிய எண்ணிக்கை, 51 தான் வெற்றி பெறும், 49 தோற்று போகும். அதுல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த தவறாக நான் பார்ப்பது, நான் முதல்ல தொடக்கத்தில் இருந்தே நான் வந்து நண்பர் பூபதி ஜான் அவர்களுக்கு, டாக்டர் பூபதி ஜான் அவர்கள் தெரியும். அதாவது கடுமையா பேசியிருக்கேன். என்ன பேசியிருக்கேன்னா, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகவும் தவறு செய்கிறார், எல்லோரையும் அரவணைக்கிற பக்குவம் அவரிடத்தில் இல்லை, தான் மிகப்பெரிய ஆளுமையாக தவறாக கணக்கிட்டு கொண்டிருக்கிறார்னு சொன்ன திமுக தோற்கும் என்று நான் வலிமையாக வாதிட்டவன் என்னுடைய மரியாதைக்குரிய டாக்டர் பூபதி ஜானுக்கு தெரியும். நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா சார், அவங்களுக்கு 118 தேவை, மெஜாரிட்டிக்கு 118 தேவை. மக்கள் தீர்ப்பு 108, அதுல ஒரு இடத்தை ராஜினாமா பண்ணணும். அது போக 107 தான் இருக்கு, 11 இடங்கள் தேவை. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, மேதக ஆளுநர் அவர்கள் என்ன பண்ணிட்டாருன்னா, மிக நெருக்கடியை, அதாவது ஆளுநர் அவர்கள் இன்னும் ஒரு வகையில பாத்தீங்கன்னா, மேதக ஆளுநர் அவர்கள் ஆளுநர் மாளிகையில் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை தீர்மானிப்பது ஆளுநர் மாளிகை இல்ல, ஃப்ளோர் ஆஃப் தி ஹவுஸ் வந்து எதுனா அசம்பிளி தான். ஃப்ளோர் ஆஃப் தி அசம்பிளி தான் வந்து 118 தீர்மானிக்கணும். அந்த வகையில் திரு விஜய் அவர்களை முதல்ல அழைச்சிருந்தாருன்னா பிரச்சனை இல்லை, நீங்க ஃப்ளோர்ல வந்து ஃப்ளோர் டெஸ்ட்ல ஜெயிச்சுட்டு வாங்க, அல்லது அவருக்கு அடுத்தது அவர் தோத்து போயிட்டாருன்னா, பெரும்பான்மை நிரூபிக்க முடியலன்னா அடுத்த வாய்ப்பு யாருக்குன்னு பார்ப்பாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, மிக சாமர்த்தியமாக மரியாதைக்குரிய டாக்டர் பூபதி ஜான் அவர்கள் சொன்னாங்க. நான் ஒண்ணு என்ன சொல்றேன்னு கேட்டா, இந்த தோல்வி கடந்த காலத்தில் ஆட்சி அதிகாரத்திலே இருந்தவர்களுக்கு ஏற்பட்ட தோல்வின்னு ஏன் ஒத்துக்கிட முடியல உங்களுக்கு? நான் என்ன சொல்றேன்னா, மக்களிடத்தில் இருந்த கோபத்தை நீங்கள் ஒத்துக்கொண்டு அதை சீரமைக்க தொடங்கணும். திரு சி.வி. சண்முகம் வந்து இன்னைக்கு போறாரு, பதவிக்காக போறாரு. எல்லாரும் பதவிக்காக தானே சார் இருக்கீங்க. திமுக திரு மு.க. ஸ்டாலின், திரு கலைஞர் அவர்கள், டாக்டர் கலைஞர், அதற்கு பிறகு மு.க. ஸ்டாலின், ஒரு உதயநிதி ஸ்டாலின், இன்பநிதி ஸ்டாலின் வரைக்கும் வால்போஸ்ட் அடிச்சுட்டு இருக்காங்க. என்ன நடந்துட்டு இருக்கு? அதனால நீங்க வந்து அரசியல்ல பதவிதான் இலக்கு. ஒரு அரசியல்வாதிக்கு இறுதி இலக்கு என்ன இருக்கும்? நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், மேயர், நகராட்சி. செல்வம் சார், இதுல இன்னொரு சிக்கல் என்ன இருக்கு அப்படின்னா, இப்ப இதுக்கு உங்களுக்கு முன்னாடி பேசின திரு வெங்கடேஷ் ஆகட்டும், திரு டாக்டர் பூபஜான் ரெண்டு பேரும் குறிப்பிட்ட விஷயம், ஒரு விஷயம் என்னன்னா அப்படின்னா, யாரை எதிர்த்து வாக்காளர்கள் வாக்கு செலுத்தி இருக்கிறார்களோ, அதாவது இந்த கட்சி வேண்டாம் எங்களுக்கு வாக்கு செலுத்தி இருக்காங்களோ, அவங்க வந்து இது கூட இது தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி அப்படின்னு இருந்தா இதை வந்து அக்செப்டபிளா இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மன்னிக்கணும், நீங்க இதுக்கு முன் உதாரணங்கள் நிறைய இருக்கு. அதுல என்ன கேட்டீங்கன்னா, ப்ரீ போல் அலைன்ஸ், போஸ்ட் போல் அலைன்ஸ் இருக்கு. போஸ்ட் போல் அலைன்ஸ் மிக தமிழ்நாட்டில் இல்லையோ தவிர வட மாநிலங்கள்ல இருக்கு. இப்படிப்பட்ட முன்னுதான் சார், இல்ல வட மாநிலங்கள்ல நிறைய இருக்குன்னு சொல்றேன்.
நிறைய இருக்கு. அதனால இந்த போஸ்ட்போல் அலைன்ஸா நீங்க எடுத்துக்கிடுங்க. அவங்களுக்கு 118 வந்திருந்தா பிரச்சனை இல்லை. மக்கள் வந்து 107 நிப்பாட்டின்றதுனால அவங்க 11 இடத்துக்காக அவங்க பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்கு யார்கிட்ட வேணாலும் ஆதரவு கேட்பாங்க. நான் ஒரு செய்தியை மட்டும் சொல்றேன், என்னுடைய நண்பர்கள் மறுக்கக்கூடும். திரு எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்கி வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிப்பதற்கு திமுக தயாராக இருந்ததாக கூட செய்தி வந்தது, ஊடகங்கள்ல பத்திரிகைகள்ல செய்தி வந்தது. அப்ப அதை என்ன நியாயப்படுத்த போறீங்க? ஒண்ணு. இரண்டாவது, காங்கிரஸ் இயக்கம் திமுக அணியில் நின்று வெற்றி பெற்று 5 பேர் இங்க வந்திருக்காங்க. அதை உடனே வந்து பூபதி ஜான் சார் வந்து அவங்க நீண்ட கால திட்டத்தோடு வந்திருக்கிறார்கள். என்ன சார் ஜஸ்டிஃபை பண்றீங்க? டிபேட் பண்ணும்போது நீங்க அதை எல்லா தவறுகளையும் ஒத்துக்கொண்டு பொதுமக்கள் நம்மை உங்களை என்னை எல்லோரையும் உற்று பார்க்கிறார்கள். நம்ம டிபேட் பண்றது பார்க்கத்தான் செய்யறாங்க. நான் என்ன சொல்றேன், இது அரசியல்ல நம்பர் கேம் தான். திரு சிவி சண்முகம் என்ன சொல்றாங்க, சிவி சண்முகம் வேலுமணி அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, பொதுக்குழுவை கூட்டுங்க. இன்னும் 2 விஷயம் பார்த்துக்கிடுங்க சார். ஒரு அரசியல் கட்சிக்கு அரசியல் கட்சியினுடைய நடவடிக்கைகளில் சட்டமன்றம் தலையிட முடியாது. அதே மாதிரி சட்டமன்ற நடவடிக்கைகள்ல அரசியல் கட்சியினுடைய தாக்கம், அரசியல் கட்சியினுடைய சட்ட விதிகள் சட்டமன்றத்துக்கு பொருந்தாது. என்ன கேட்டீங்கன்னா, இன்னைக்கு பேரவைத் தலைவருக்கு முன்னால அந்த பிரச்சனை இருக்கு. பேரவைத் தலைவர் அதிமுக எடப்பாடி பழனிசாமி அணி, அதிமுக எஸ்பி வேலுமணி அணி என்று 2 அணிகள் என்று அவர் முடிவு செஞ்சிட்ட பிறகு நீங்க இப்ப அவங்க ரொம்ப கிளவரா மூவ் பண்றாங்க. யாரு? சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி எல்லாம் கிளவரா என்ன மூவ் பண்றாங்கன்னா, இன்னைக்கு கூட மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை அதிமுக அலுவலகத்தில் வைக்கல திரு எடப்பாடி பழனிசாமி அவர். இல்ல நேற்று வரைக்கும் வந்த தகவல் அதுதான். அங்கதான் நடந்தது. இல்ல தனியா அவர் வீட்லயும் ஒரு ஆலோசனை கூட்டம் இல்ல ஆலோசனை நடந்திருக்கு. ஆனா காலையில மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வந்து லாய்ட்ஸ் ரோட்ல இருக்கக்கூடிய தலைமை அலுவலகத்தில் நடந்தது. அவர் வீட்லயே நடந்திருக்கு. அவர் வீட்லயே நடந்திருக்கு. நான் ஒரு சின்ன இது சொல்றேன். என்ன கேட்டீங்கன்னா சார், இப்போ 31 சட்ட மாவட்ட செயலாளரா நீக்கி இருக்காங்க. 31 மாவட்ட செயலாளரை நீக்குவதற்கு பொதுச் செயலாளர் குறைந்தபட்சம் நேச்சுரல் ஜஸ்டிஸ் என்று சொல்லுவோம். அதுல நம்ம சட்ட மொழிகளில் நேச்சுரல் ஜஸ்டிஸ், இயற்கை நீதி, அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும், சோகாஸ் நோட்டீஸ் கொடுக்கணும். அவங்ககிட்ட வந்து அவங்களுடைய தரப்பு விளக்கங்களை கேட்கணும். கேட்டு அதுக்கு பிறகு நடவடிக்கை எடுக்கணும். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்த நடவடிக்கை இவர்கள் மறுக்கிறார்கள். நாங்க அவருக்கு அதிகாரம் கிடையாது, யாரு கவலைப்படாதீங்கன்னு சொல்றாரு. இது என்ன வரும்னு கேட்டீங்கன்னா, கட்சியுடைய விதிகளின்படி பொதுச் செயலாளருடைய முடிவே இறுதியானது. நான் மன்னிக்கணும். நீங்க ஒண்ணு கேளுங்க. ஜெனரல் அதுக்கு தான் வந்து கேட்டீங்கன்னா ஸ்டேட் எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி மீட்டிங் இருக்கு. அதாவது முதல்ல ஜெனரல் கவுன்சில் மீட்டிங் போடணும். அதுக்கு பிறகு அதையெல்லாம் ஸ்டேட் எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி மீட்டிங் இருக்கு. ஹையர் லெவல். இதுல நான் என்ன கேக்குறேன்னா, இது மற்ற கட்சிகளுக்கு பொருந்தும். அதிமுகவுடைய கொள்கை விதிகளின்படி அடிப்படையில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அதிமுகவுடைய அல்டிமேட் பவர் யாருன்னா தலைவர் கிடையாது. உங்களுக்கு நல்லாவே தெரியும், பொதுச் செயலாளர் தான். மிக முக்கியமா நான் ஒன்னே ஒரு செய்தி சொல்றேன். அது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, பொதுச் செயலாளரையே அடிமட்ட தொண்டர்கள் தான் தேர்ந்தெடுக்கணும்னு சொன்னாங்க. தேர்ந்தெடுக்கிறது ஓகே, ஆனா உச்சபட்ச அதிகாரம் யாருக்கு? இல்ல நீங்க அதுக்கு எனக்கு ஜெனரல் பாடிக்கு தான் ஜெனரல் கவுன்சில் மீட்டிங். செல்வன் ஒரே ஒரு குறிப்பிட மட்டும் பண்றேன். செல்வனா தவறா பதிவு பண்ணாதீங்க அரங்கத்துல. ஒரே ஒரு சின்ன குறிப்பிடுங்க. அதாவது ஆவின் வைத்தியநாதன் சார் பேசுறாரு. புரிஞ்சுட்டு. ஆனா என்னன்னா, பொதுக்குழு நீங்க சொல்ற பைலா 20 கீழே 2 இதெல்லாம் நான் வரல. இவங்க எலெக்ஷன் முன்னாடி பொதுச் செயலாளருக்கு யாரோட கூட்டணி வைக்கணுன்ற அதிகாரத்தை பொதுக்குழு செயற்குழு கூடி அண்ணன் எடப்பாடியார்கிட்ட தெளிவா கொடுத்துருக்கு. சிவி சண்முகமும் ஏழுமணி, தங்கமணி, ஆள்மணியும், கேசிமணி எல்லா மணியும் கையெழுத்து போட்டு அண்ணா புரிஞ்சுக்கிறீங்களா? அதுக்காக மாதிரி நீங்க பேசுங்க, தவறா பதிவு பண்றாதீங்க. இல்ல இது தவறு கிடையாது. நீங்க ஒண்ணு சொல்றீங்க, எனக்கு எலெக்ஷன் அதிகாரம் இவங்க கையெழுத்து போட்டு தானே கொடுத்திருக்காங்க. அதிகாரம் கையெழுத்து போட்டு கொடுத்து இல்லனா ஆனா கையெழுத்து போட்டு ஏபி ஃபார்ம்ல கையெழுத்து சிவி சண்முகமா வேலுமணியா போடல. ஃபார்ம் பில எல்லாத்தையும் பொதுச்செயலாளர் கையெழுத்து போடுறாரு. அப்படி இருக்கும்போது கூட்டணி வைக்கிற அதிகாரம் இவங்களுக்கு, தாவேக்கு ஆதரவு கொடுக்கிற அதிகாரம் இவருக்கு யாரும் வழங்கல. 25 இருக்கட்டும் 35 இருக்கட்டும், பொதுச் செயலாளர் நம்ம பேசுவோம், அது விரிவா பேசுவோம். செல்வம் சார் நீங்க பேசுங்க. அதாவது எல்லோருமே பதவிக்காகத்தான். ஆவின் வைத்தியநாதனே ஆவின்ல சேர்மனா இருந்தவர் தான்.
அதனால அவர் சட்டமன்ற உறுப்பினர் ஒரு தேர்தலில் போட்டியிடுறாருன்னா எதுக்காக போட்டியிடுறாரு? சட்டமன்ற உறுப்பினர் அது புரிஞ்சுக்க முடியாது. அரசியல் அதிகாரத்தை நோக்கி நகர்வதுதான், அது எல்லாரும் புரிஞ்சுக்க முடியாது. இல்ல டாக்டர் சொன்ன மாதிரி ஒரு இயக்கமே அழிச்சிருங்க. இவங்க பண்ற சிவி சமூகம் ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட இயக்கம் தாவேக நீங்க ஆதரவு கொடுத்தீங்கன்னா அந்த இயக்கம் காணாம போயிடுங்க. இல்ல இந்த தருணத்துல எல்லாரும் ஒன்றுபட்டு இருக்கணுமே தவிர அதாவது தோக்குறது வெற்றி பெறது தோல்வி வேற. அவர் பேசிட்டு அதாவது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒன்னும் பெரிய முன் வரிசையில் இருந்த தலைவர் கிடையாது. ஒண்ணு கேளுங்க, திரு என் டி ராமாராவ் அமெரிக்காவுக்கு இதய அறுவை சிகிச்சைக்கு போகும்போது பாஸ்கர் ராவுங்கிற ஒருத்தரை திருமதி இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் உருவாக்கி ஒரு அன்றைக்கு ஒரு என் டி ராமராவ் அரசு பெரும்பான்மை அரசை கலைத்து விட்டு ஒரு முதலமைச்சரை உருவாக்கினாங்க. அத மாதிரி மரியாதைக்குரிய திருமதி சசிகலா அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னு நினைச்சது ஒண்ணு தப்பு. அதை நினைச்சு அவங்க நடவடிக்கை எடுக்கும் போது அவங்க சிறைச்சாலைக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை வந்தது. அன்னைக்கு திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு தான் முதல் வாய்ப்பு. அது செங்கோட்டையன் அவரால் சில விஷயங்களை நிறைவு பண்ண முடியலைங்கிறதுனால திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திரு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகோ அல்லது அம்மையார் மரியாதைக்குரிய புரட்சி தலைவி அவர்களுக்கு பிறகோ மக்கள் செல்வாக்கோட வந்தவர் கிடையாது சார். செல்வம் சார், இதுல நான் என்ன கேக்குறேன்னா, இதெல்லாம் ஏற்கனவே நடந்து முடிந்த விஷயங்கள். அவர் அதுக்கப்புறம் இல்ல ஒரு நிமிஷம் அதுக்கப்புறம் 3 தேர்தல்களை சந்தித்து விட்டாச்சு. 2019 சந்திச்சாச்சு, 2021 சந்திச்சாச்சு, 24 எல்லா ஏபி ஃபார்ம்லயும் பொதுச் செயலாளர் அவர் தான் கையெழுத்து போட்டிருக்கிறார். உங்களுக்கு நினைவு இருக்கும். இது அக்செப்டடா இல்லையா? யூனிவர்சலி அக்செப்டடா இல்லையா? பொதுக்குழு உறுப்பினர் அக்செப்ட், மாவட்ட செயலாளர் அக்செப்ட் பண்ணிருக்காங்க. அப்ப நீங்க அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த முடிவுக்கு நீங்க வரீங்க. சோ நீங்க என்ன பண்றீங்கன்னா, இல்ல சார் நான் ஒரு நிமிஷம் என்ன பேச அனுமதிக்க. இப்ப வைத்தியநாதன் அவர்கள் சொன்னாங்க தோல்விக்கு காரணமாக்குவதற்கான ஒரு காரணத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு தான் மன்னிக்கணும் பூபேஜான் சார் சொன்னார். நான் ஒண்ணே சார், அதாவது இந்த இதை எப்படி பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா, தேர்தலுக்கு முந்தைய நடவடிக்கை தேர்தலுக்கு பிந்தைய நடவடிக்கைன்னு தான் பார்க்கணும். தேர்தலுக்கு பிந்தைய நடவடிக்கைகள்ல திரு எஸ்பி வேலுமணியும் சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர், இந்த எம்.ஆர். விஜயபாஸ்கர், சி. விஜயபாஸ்கர் இவங்கெல்லாம் எடுக்கிற நடவடிக்கைகள் எப்படின்னு கேட்டீங்கன்னா பெரிய தவறாக நான் கருதவில்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, அதிமுக இன்றைக்கு ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர், மாஸ் அப்பீலிங் லீடர் யாராவது இருக்காங்களான்னு கேட்டா கிடையாது. இன்றைக்கு ஒருவேளை இன்றைக்கு அவரு பேரவை தலைவர் அவர்கள் முடிவெடுத்து அதிமுக 1 அதிமுக 2 அல்லது அதிமுக எடப்பாடி அதிமுக வேலுமணின்னு அவர் அங்கீகரிச்ச பிறகு இவங்க நீதிமன்றத்துக்கு தான் போகணுமே தவிர தேர்தல் ஆணையமே இதுல முடிவெடுக்க முடியாது. கட்சி நடவடிக்கைகள் வேற, சட்டமன்ற நடவடிக்கைகள் வேற. அவங்க 7-8 பேர் பதவிக்கு வந்தா உங்களுக்கு என்ன அவங்க விருப்பம்? இல்ல சார், ஆனா சிக்கல் எங்க வரும்னா, நீங்க தேர்தல் ஆணையத்தினால முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். அதற்கு காரணம் என்ன? தாவா அங்க ஏற்படுத்தினா ஏற்கனவே நமக்கு பிரீசிடென்ஸ் இருக்கு. இங்க 2017 நமக்கு பிரீசிடென்ஸ் இருக்கு, டிசைட் பண்ணிருக்கப்பட்டிருக்க. நீங்க கேட்கப்படலாம். இதே செம்மலை அவர்கள் ஓபிஎஸ் அவர்களும் போய் 3 பேர் சேர்ந்து போய் நின்னு கொடுத்தாங்க. உங்களுக்கு நினைவுபடுத்துறேன். ஒண்ணு கேளுங்க, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு தலைவருக்குரிய தகுதி உடையவராக தன்னை அடையாளப்படுத்தி நிலைநிறுத்திக் கொள்ளவில்லை. அப்ப இருக்கும்போது என்ன வரும்னு கேட்டீங்கன்னா, இவங்க ஒரு நோட்டீஸ் கொடுப்பாங்க, பொதுக்குழுவை கூட்டுங்க நோட்டீஸ் கொடுப்பாங்க. அவர் பொதுக்குழுவை கொடுக்க மாட்டார். ஏன்னா 5ல் 2 பங்கு உறுப்பினர்கள் சேர்ந்தாங்கன்னா பொதுக்குழுவை கூட்டணும். பொதுக்குழுவை கூட்ட மாட்டேன்னு சொல்லி என்ன செய்வாங்க? இல்ல ஆமா, 5ல் 2 பங்கு உறுப்பினர்கள் கோரம். அதுதான் சார் பொதுக்குழுவை கூட்டுங்கிற ரிக்வெஸ்ட். இது கோஆபரேட்டிவ் ஆக்ட் தான், இது சொசைட்டி ஆக்ட் சார். ஒரு கட்சிங்கிறது சொசைட்டி ஆக்ட் தான். அந்த சொசைட்டி ஆக்ட்ல பெரும்பான்மை உறுப்பினர்கள் 3ல் 2 பங்கு உறுப்பினர்கள் பொதுக்குழு கூட்டுங்கன்னு சொன்னா கூட்ட மாட்டார். அப்ப என்ன பண்ணுவாங்க? இவங்களே பொதுக்குழுவை கூட்டி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே அதிமுக பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கிறோம் அப்படி சொல்லி நீக்கிட்டு திரு வேலுமணியோ யாரோ ஒருத்தர் அப்படி பண்ண முடியாது சார். அதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடையாது. செல்வம் சார், இந்த அஜெண்டாவை கிட்டத்தட்ட சார் இந்த அஜெண்டாவை தான் சார் 5 வருஷமா சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த அஜெண்டா ஐயா கிட்டத்தட்ட 5 வருஷமா சொல்லிட்டு இருக்கிறோம் ஐயா.
போபால் சார் கொஞ்சம் பொறுங்க. 1994 மறுமலர்ச்சி திமுக தலைவர் வைகோ அவர்கள் வெளியே வரும்போது அவர் நான் தான் உண்மையான திமுக சொல்லி திருச்சியில பொதுக்குழு நடத்தினாரு. அன்னைக்கு 464 பொதுக்குழு உறுப்பினர் தாங்க நாங்க தான் பெரும்பான்மை சொன்னாரு. அதுக்கு பிறகு தேர்தல் ஆணையத்துக்கு போய் அது வழக்கு நடந்து உண்மையான நாங்க திமுக நாங்கள் தான் என்று கலைஞர் பெரும்பான்மை நிரூபிச்சாரு. இதெல்லாம் வரலாறுகள் இருக்கு, வழக்குகள் இருக்கு. அதனால நீங்க நினைக்காதீங்க. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிச்சயமாக சொல்கிறேன், அவர் வந்து ஒன்று அவர் உன்னை சமாதானப்படுத்தி அவர் தன்னை சமாதானப்படுத்தி தன்னுடைய பிடிவாதத்தை தளர்த்திக்கிட்டு வந்தாருன்னா அவரு நிப்பார் அரசியல்ல. இல்லைன்னு சொன்னா அரசியல்ல காணாம போயிருவார். நான் ஒண்ணு என்ன சொல்றேன்னு கேட்டா, திமுகவுடைய 1963 ஒரு பிளவு வந்தது. அவர் ஈவேக்கு சம்பத்து வெளியே வந்தாரு. அவர் வந்து வரும்போதும் சில உள்கட்சி பிரச்சனைகள் இருந்தது. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா 1969 அண்ணா மறைந்த பிறகு இன்னும் மறைந்த பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் வந்து கலைஞரை தலைவராக ஏற்றுக்கொண்டால் என் மனைவி எனக்கு என்னை வீட்டுக்குள்ள அனுமதிக்க மாட்டான்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு அவர்தான் பொதுச் செயலாளர் ஆனார். டாக்டர் நாவலர் வந்து ஒரு 6 மாச காலம் கட்சியை விட்டு ஒதுங்கி இருந்தாரு. அதுக்கு பிறகு அவர் வந்தாரு. அதனால எல்லாமே அரசியல் வந்து சார் சந்தர்ப்பங்களின் விளையாட்டு, அரசியல் நாடக மேடை. அதனால இந்த அவர் யாரு, தூத்துக்குடி செல்வம் யாரு, இவர் யாருன்னு வெங்கடேஷ் எனக்கு பாடம் எடுக்காதீங்க. நான் ரொம்ப காலம் அரசியலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவன். அதனால இது இன்றைய நிலையில் ஒரு அரசியல் இயக்கம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த கட்சிக்கு தலைமை தாங்குகிறவருடைய முகமும் முகவரியும் தான் அந்த கட்சியை வழிநடத்தும். அப்படிப்பட்ட முகமும் முகவரியும் அதிமுகவிற்கு இன்றைக்கு இல்லை. அது பலகீனம் தான், அது காலம்தான் தீர்மானிக்கணும். அதே நேரத்தில் திரு வேலுமணியோ அல்லது சி.வி. சண்முகமோ அவர்கள் எடுக்கிற நடவடிக்கைகள் எல்லாம் ஏதோ எடப்பாடி பழனிசாமி என்கிற உத்தம புத்திரர் அதிமுகவின் பொதுச் செயலாளர் ஆவதற்காகவே பிறவி எடுத்தவர், அவரை வந்து எதிர்க்கிறதுனால ஒண்ணு ஆயிருங்கிறதுல கிடையாது. காலம் எல்லாவற்றுக்கும் டைம் இஸ் எ கிரேட்டஸ்ட் பிசிஷியன். டைம் தான், காலம் தான் ஒரு மருத்துவன், காலம் தீர்மானிக்கும். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னை திருத்திக் கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பு. அவர் என்ன முடிவெடுக்காரோ அதை பொறுத்து அரசியல் நகர்வுகள் இருக்கும். நன்றி.